ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? ஐ எம் மகேஸ்வரி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், பனையம்பள்ளி பஞ்சாயத்து, பெரிய பரசவளை ஊர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து இருக்கிறாங்க மேம். எனக்கு வந்து 2 பேபிஸ் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க, ஆனால் அது நிறைவேறலைங்க. ஆனால் அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்து இப்போ டிப்ளமா எக்ஸாம் எழுதியிருக்கேன். நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி பெண்களாய் பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்று. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சுங்க மேம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்ததுங்க மேம். நீங்கள் லைஃப் லாங் எங்களோட இதே மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க மேம். கட்டுறது கையளவு கல்லாத உலகளவுன்னு சொன்னீங்க. பியூட்டிஷியன்லேயும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு தெரிஞ்சது கம்மி, ஆனால் தெரியாதது இன்னும் நிறைய இருக்குதுங்க மேம் சொல்லிக்கிறீங்க. தெரியாததை இன்னும் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேங்க மேம். உங்களை மாதிரியே நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தர ஆசைப்பட்றேங்க மேம். உங்களை மாதிரியே இருக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசையாகவே இருக்குதுங்க மேம். நீங்கள் சொல்லித்தர மாதிரியே எல்லாத்துக்கும் சொல்லித்தரணுன்ட்டு இருக்கேங்க மேம். உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க மேம். இதே மாதிரி எங்களை கைப்பிடிச்சி வழிநடத்தி கூப்பிட்டு போங்க மேம். எங்களுக்கு தெரியாத ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் அவ்வளோ அழகாக கிளியர் பண்ணி சொல்லித்தர்றீங்க மேம். உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோங்க மேம். தேங்க்யூ மேம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் மேம். தேங்க்யூ மேம். முதல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் கண்டிப்பாக ஃபைனான்ஷியலாக அவள் இண்டிபெண்ட்டாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா கூட பரவாயில்ல. ஓகே, ஸோ நீ ஏதான பண்ணு. நீ தையே, இல்லை நீ சமையல் பண்ணி வித்து பண்ணு, கேட்ரிங் பண்ணு, இல்லை நீ ஏதாவது கிண்டர் கார்டனுக்கு ஒரு டீச்சராக போ, மாண்டிசரியில் கேர்டேக்கராக போ, ஏதோ பண்ணு, ஆனால் சம்பாதி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 2வது அந்த காசை சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட்டா? இது 2 செஞ்சாலே உனக்கு தன்னம்பிக்கை வந்துடும். ஓகே, தன்னம்பிக்கை வந்தால் அதுக்கப்புறம் நீ பாசிட்டிவ் ஆகிடுவேன். பாசிட்டிவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உன் ஃபேமிலி எல்லாரையுமே நீ பாசிட்டிவ் ஆக்கிடுவேல. ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நீங்க தான் போட்டி, நீங்க தான். நீங்க அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப உங்க உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். கம்பீட் வித் yourself, only that will make you better. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்குங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்றான் அதை மட்டுமே கேளுங்க. தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா. அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். வரலாறை மாற்று வென்றே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் தேவை தீரியே தேசம் நீரியே சொல் கேட்டே வீசும். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற ஆடுறதா அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும் மத்தவங்களுக்கு தெரியும். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. ஆகாது
அடிக்கணும், ஏறி ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஜெயிக்கணும், அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை நகர்த்தும். அள்ளி அள்ளி உள்ள போட்டு